நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி. விருச்சக ராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய நேரம் பிறந்திருக்கிறது. எனக்கு தெரியும், விருச்சக ராசி என்பர்கள் பொதுவாக கௌரவமான ஒரு கூழு குடித்தாலும் கஞ்சி குடித்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காதவங்க, நிம்மதியாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள். கௌரவம் தாங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் விருச்சக ராசி அன்பர்கள். ஆனால் பாருங்கள், விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா, குடும்பத்தில் அடுத்து சில பிரச்சனைகள். பசங்களுக்கு வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், வாழ்க்கை துணை சரியில்லாமல் இருக்கலாம், ஒரு 2 மருமகளாக இருக்கலாம், பெரிய மருமக அல்லது சின்ன மருமக அல்லது சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை, அந்த மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஒரு வாழ்க்கை உயர்ந்து ஒரு வாழ்க்கையை தாழ்ந்து இருக்கலாம். இல்லை ஒரு பொண்ணு நல்லபடியாக செட்டில் ஆகிட்டு இன்னொரு மறு பொண்ணுக்கு மாப்பிள்ளை சரியாக அமையாமல் மறு வாழ்க்கை அமையாமல் இருக்கலாம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கலாம். புரியுதுங்களா? 2வது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். தொடர்ந்து மாப்பிள்ளை பார்க்குற சாமி எனக்கு மாப்பிள்ளை அமையலை, தொடர்ந்து பொண்ணு பார்க்குற சாமி எனக்கு பொண்ணு அமையலை, காலதாமதம் ஆகிட்டே போகுது. இதனால் மனசில் குடும்பத்தோட நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அதே போல தான் தொழில், குடும்பத்தில் தொழில் சரியாக இல்லாமல் இருக்கிறது, தொழிலில் பிரச்சனை வர்றது. மெயினாக பசங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும். இல்லை திருமணமாகி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு நான் நிறைய பதில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்கேயும் போயிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியரை பார்த்தாலும் சரிதான், அவங்க ஏதோ அவங்களுக்கு முடிஞ்சதை சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அங்கு பேசும். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, ஐவிஎஃப்க்கு போங்க, இன்னும் கூட ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஆனால் அதுக்கு பணம் கட்டுறதுக்கு முன்பாக இப்போ நம்ம போனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் ஜெயிக்கலாமா, போனால் நமக்கு கிடைக்குமா, இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அப்போ குழந்தை பாக்கியம் முக்கியம். கல்யாணம் 6 வருஷம் ஆகுது சாமி, இன்னும் பசங்களுக்கு குழந்தை இல்லை, எப்படியாவது பாருங்கள் சாமி, ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், வம்சம் தலைக்கணும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லையா, கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே. குழந்தை பாக்கியத்துக்கான காலம் குரு 9க்கு வராரு. நிம்மதியான ராசியில் விருச்சக ராசியும் உண்டு. உங்கள் குடும்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்தாலும் சரிதான். நான் குடும்பத்துக்காக குறிப்பாக விருச்சக ராசி அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சுப்பாங்க. வெளியிலேருந்து வந்த பொண்ணாக இருந்தாலும் சரிதான், வெளியிலேருந்து வந்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரிதான். விருச்சக ராசியில் ஒரு மாப்பிள்ளை வந்தாருன்னா அவர் அந்த குடும்பத்தை தூக்கி போட்டு காப்பாற்றுவார், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அந்த அளவுக்கு நம்ம விருச்சக ராசிக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது வெளியிலிருந்து வந்தவங்க நம்ம குடும்பத்தை எடுத்து காப்பாற்றி தோல் மேலே போட்டு காப்பாற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதிர்ஷ்டமான ராசியும் விருச்சக ராசி தான். எப்படி கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, மறுபக்கம் அப்படியே வெளியிலிருந்து வரக்கூடியவர்களால், எங்கிருந்தோ வந்த பொண்ணு அந்த குடும்பத்தை தனியாக எடுத்து தூக்கி நிப்பாட்டி வாழ வைக்கும். அதிர்ஷ்டமான ராசியும் விருச்சக ராசி தான். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனைகள், பிரிவுகள், ஒருத்தர் ஈகோ டச் பண்ணுறது. இந்த விருச்சக ராசிக்கு மட்டும் ஈகோவை டச் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கடகராசி மாதிரி அவங்க. செவ்வாவுடைய ராசி, அந்த நான் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரம் பொறிஞ்சு தள்ளிடும், பேசி வேலையை முடிச்சிடும்.
கேட்டை அமைதியாக இருந்து வேலையை நடத்தும், அமைதியாக இருந்து வச்சு செய்யும். விசாகம் அதே போல தான், மன்னிச்சு விட்டா மாதிரி இருக்கும், ஆனால் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. அப்போ முன்கோபிகள்னு கூட சொல்லலாம் அந்த விருச்சிக ராசியை, அந்த அளவுக்கு. அப்போது கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள், செய்வினை கோளாறுகள், இதுதான் சாமி காரணம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க அவங்க வீட்டில், செய்வினை கோளாறுகளால் பிரிஞ்சிருக்கலாம். மந்திர மாந்திரீக தோஷங்கள், எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரை சேர்த்து வைங்க, எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரம்மாவை சேர்த்து வைங்க. கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை விலகும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், திருமண தடைகள் விலகும். இன்னும் சொல்லப்போனால் விருச்சிக ராசி அன்பர்களே, திருமணத்துக்கான காலம் நெருங்குது. இதே போல தான் லவ் மேரேஜஸ். இந்த லவ் மேரேஜில் நிறைய பெண்கள், பொம்பளை பசங்க அவ்வளோ ஏமாந்து நிற்குது, வரிசலாக நிற்கிறாங்க. நான் எவ்வளவோ சொல்கிறது உண்டு. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவங்கள்ட்ட போய் நம்ம பழகிறது தான் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. அப்போ காதல் தோல்விகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி என்பது, காதல் தோல்விகள் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசி என்பர்களே, இதுக்கு மேலே உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்கள் கேள்விக்கு இதுக்கு மேலே கேள்வி இருக்குமே, ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். நமச்சிவாயம்.